சாக்லேட்டே நம்ம வீட்லயே வந்து ஒரு பையன் இருக்கிறான், 7, 8 வயசு பையன் வைங்களேன். சாக்லேட் வாங்கிட்டு வந்து வீட்டுல நம்ம முன்னாடியே சாப்பிட்டா எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? ஆமா தெரியுது இல்ல. நம்ம என்ன நினைப்போம், சாக்லேட் சாப்பிட்டு இருக்கோம் போல சரி பையல என்ன இன்னமாடா சாக்லேட் சாப்பிட்டு இருக்கோமோ, கொஞ்சம் வயசு பையனா இன்னமாடா அது அப்படிமோ, அவன் பாட்டுக்கு சாப்பிட்டு அப்படி படுத்து தூங்கிடுவான். இது நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இது எங்க நடக்குதுன்னா, நான் சொல்ற இந்த கடைகள் வந்து ஸ்கூல் பக்கத்திலே இருக்கு. அவங்களுடைய ரெகுலர் கஸ்டமர் யாருன்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள். பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் அவருடைய ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. எடுத்துட்டு போனா இங்க இருந்து இதெல்லாம் சப்ளை ஆகுது அப்படின்னு கேட்டா ஆளாளுக்கு ஒரு ஊரை சொல்றான். ஒருத்தன் வந்து மதுரவாயில சொல்றான், இன்னொருத்தன் பாத்தீங்க அப்படின்னா வியாசர்பாடி சொல்றான். இப்படி ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு ஊர் சொல்றான் பிடிச்சிட்டு போனான். இவங்க எல்லாரும் ஒரு நெட்வொர்க். யாரோ ஒருத்தன் வந்து இப்ப நீங்க பாத்திருப்பீங்க, பைக்ல கொண்டு வந்து இந்த பண்ணு அது இதுன்னா ஒன்னா சப்ளை பண்ணிட்டு கடையா சப்ளை பண்ணிட்டு போவாங்க, பாத்திருப்பீங்க. அந்த மாதிரி எவனோ ஒருத்தன் எடுத்து கொண்டு வந்து கடையா சப்ளை பண்ணிட்டு போறான். அவன் எங்கன்னு பார்த்தா ஒருத்தன் வியாசர்பாடியில இருக்கான், ஒருத்தன் மதுரவாயில இருக்கான். அவனை பிடிக்கிறாங்க. பிடிச்சா கிட்டத்தட்ட 17 கடைகள்ல, சென்னை முழுக்க 17 கடைகள்ல அவன் மட்டும் அவன் என்ன சொல்றான், இது ஒரு பெரிய கேங்கு, பெரிய நெட்வொர்க்கு, எனக்கு யாரு என்ன ஏதுன்னு தெரியாது, ஆனா எனக்கு சப்ளை பண்றாங்க. என்ன மாதிரி ஒரு 20-30 பேர் வாங்க வருவாங்க. நான் பார்த்திருக்கேன், யாரு என்ன ஏதுன்னு பேர் தெரியாது, நாங்க பேசிக்கிற மாட்டோம் வச்சுக்கிற மாட்டோம், வாங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த காட்டுறான். அந்த இடத்த போய் விசாரிக்கிறாங்க. அது என்ன இடம் எதுன்னு விசாரிச்சு போய் தேடினா